பொது அறிவு பகுதி 1 அறிவியல் ஒலி புத்தகம் அத்தியாயம் 2 வேதியியல் பாடம் 1 அணு அமைப்பு அறிமுகம் நம்மைச் சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அனைத்தும் தனிமங்களால் ஆனவை. இதுவரை மொத்தம் 118 தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றுள் 92 தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கக்கூடியவை. மீதமுள்ள தனிமங்கள் ஆய்வகத்தில் தயாரிக்கப்படுகின்றன. தாமிரம், இரும்பு, தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய தனிமங்கள் இயற்கையில் கிடைக்கின்றன. ஆனால் டெக்னீசியம், புரோமோதியம், நெப்டியோனியம் மற்றும் புளுட்டோனியம் போன்ற தனிமங்கள் ஆய்வகங்களில் தயாரிக்கப்படுகின்றன. அனைத்து தனிமங்களும் ஒரே மாதிரியான மிகச்சிறிய துகள்களால் ஆனவை. உதாரணமாக, தங்கம் எனும் தனிமம் ஒரேவித அணுக்களால் ஆனது. இவ்வணுக்களே தங்கத்தின் பண்புகளுக்கு காரணமாக அமைகின்றன. அணு என்பது அட்டாமஸ், ஆட்டோமாஸ் எனும் கிரேக்கச் சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. டாமஸ், டோமாஸ் என்பது உடையக்கூடிய மிகச்சிறிய துகள் என்றும் அட்டாமஸ் என்பது உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள் என்றும் பொருள்படும். இதே கருத்தை கிரேக்க தத்துவமேதையான டெமாக்ரடிஸ் என்பவரும் கூறியுள்ளார். மேலும் அதற்கு முன்னரே நமது பெண்பாற் புலவர் ஔவையார் திருக்குறளின் பெருமையைப் பற்றிக் கூறும் போது அணுவைத் துளைத்து 7 கடலைப்பு கட்டி குறுகத் தரித்த குறள் என அணுவைப் பற்றிய தனது கருத்தைக் கூறியுள்ளார். ஆனால் அவற்றிற்கு அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை. ஜான் டால்டன் என்பவரே முதலில் அணுவைப் பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டார். அவரைத் தொடர்ந்து ஜே டாம்சன் மற்றும் ரூதர்போர்டு ஆகியோரும் தங்களது அணுக் கொள்கைகளை வெளியிட்டனர். இப்பாடப் பகுதியில் வெவ்வேறு காலகட்டத்தில் கூறப்பட்ட அணுக் கொள்கைகள் பற்றியும், இணைதிறன், மூலக்கூறு வாய்ப்பாடு, வேதிச் சேர்மங்களுக்கு பெயரிடும் முறை மற்றும் வேதிச் சமன்பாடுகளை சமன் செய்யும் முறை ஆகியவற்றைப் பற்றியும் காண்போம். நம்மைச் சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை. முதன்முறையாக கிமு 5ஆம் நூற்றாண்டில் கிரேக்க தத்துவவியலாளர்கள் அணுவைப் பற்றிய தங்களது கொள்கையை வெளியிட்டனர். அவர்களது கொள்கையானது முற்றிலும் தத்துவம் சார்ந்ததேயன்றி அதற்கு எந்தவித அறிவியல் அடிப்படையும் இல்லை. ஜான் டால்டன் அணுவைப் பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டார். டால்டனின் சில கோட்பாடுகள் ஜே தாம்சன், ரூதர்போர்டு, நீல்ஸ் போர், ஷ்ரோடிங்கர், ஸ்க்ரோடிங்கர் போன்ற பிந்தைய அறிவியல் அறிஞர்களின் ஆய்வுகளால் தவறு என கண்டறியப்பட்டது. அவர்களது ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் டால்டன் கோட்பாட்டின் குறைகள் நீக்கப்பட்டு நவீன அணுக் கொள்கை என்ற கோட்பாடு முன் மொழியப்பட்டது. நவீன அணுக் கொள்கைகளின் சில முக்கிய கருத்துருக்கள் பின்வருமாறு. அணு என்பது பிளக்கக்கூடிய துகள், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கண்டுபிடிப்புக்குப் பிறகு ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணு நிறைகளைப் பெற்றுள்ளன. ஐசோடோப்புகளின் கண்டுபிடிப்புகளுக்குப் பிறகு வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணுநிறைகளைப் பெற்றுள்ளன. ஐசோபார்களின் கண்டுபிடிப்புகளுக்குப் பிறகு அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்ற முடியும். செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை. அணுவானது எளிய முழு எண்களின் விகிதத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. எடுத்துக்காட்டாக, குளுக்கோஸ் அல்லது சுக்ரோஸ். அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள். ஒரு அணுவின் நிறையிலிருந்து அதன் ஆற்றலை கணக்கிட முடியும். EMC2 நவீன அணுக் கொள்கையானது அணுக்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளுக்கு அடிப்படையானது. அணுவைப் பற்றிய அடிப்படை கருத்துக்களை நீங்கள் முன் வகுப்புகளில் படித்துள்ளீர்கள். தற்போது அணுவைப் பற்றி விரிவாக பார்ப்போம். ஒரு அணு எவ்வளவு சிறியது? ஒரு அணுவானது மனித முடியின் தடிமனைக் காட்டிலும் 1000 மடங்கு சிறியது.
அதன் சராசரி விட்டம் 0.0000000001 மீட்டர் அல்லது 1 10 - 9 மீட்டர். ஒரு அணுவின் அளவை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தெரிந்த சில பொருள்களாகிய பென்சில், இரத்த வெள்ளை அணு, வைரஸ் மற்றும் தூசுகளின் அளவு எவ்வளவு என்று நாம் காண்போம். ஒரு அணு எவ்வளவு சிறியது என்பதை உங்களால் இப்பொழுது கற்பனை செய்து பார்க்க முடியும். அணுவின் அமைப்பினை பற்றி அநேக அறிவியலாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு தங்கள் கொள்கைகளை வெளியிட்டுள்ளனர். டால்டன், தாம்சன், ரூதர்போர்டு ஆகியோர் கூறிய கொள்கைகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. டால்டனின் அணுக் கொள்கை. டால்டன் 1808ஆம் ஆண்டு தம்மால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் தமது அணுக் கொள்கையை வெளியிட்டார். அவருடைய அணுக் கொள்கையின் முக்கிய கருதுகோள்கள் பின்வருமாறு. பொருள்கள் அனைத்தும் அணு எனப்படும் மிகச்சிறிய துகள்களால் ஆனவை. கிரேக்க தத்துவமேதை டெமாக்ரடிஸ் பிளக்க இயலாத மிகச்சிறிய துகள்களை அணு என்றே அழைத்தார். ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கின்றன: அளவு, வடிவம், நிறை மற்றும் பண்புகள். வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் அவற்றின் வடிவம், நிறை மற்றும் பண்புகளில் வேறுபட்டிருக்கின்றன. அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதாவது அணுவானது அழிக்க முடியாத துகள். வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஒன்றிணைந்து மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களை உருவாக்குகின்றன. அணு என்பது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள். ஜான் டால்டன் ஒரு ஏழ்மையான நெசவுக் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தனது 12வது வயதில் ஒரு கிராமத்துப் பள்ளியில் ஆசிரியராக பணியேற்றார். 7 ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியரானார். பின் 1973இல் அவர் மான்செஸ்டரில் உள்ள ஒரு கல்லூரியில் இயற்பியல், வேதியியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களைக் கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்தார். அவரது இறுதிக் காலம் வரை வளிமண்டல அழுத்தம் மற்றும் மழையளவினை பதிவு செய்வதை தனது வழக்கமாகக் கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறந்த வானியல் ஆராய்ச்சியாளராக இருந்தார். டால்டன் அணுக்கொள்கையின் சிறப்புகள். டால்டனின் அணுக்கொள்கை பெரும்பாலான திரவங்கள் மற்றும் வாயுக்களின் பண்புகளை விவரிக்கின்றது. வேதிச்சேர்க்கை விதி மற்றும் பொருண்மை அழிவின்மை விதியினை இது விளக்குகிறது. தனிமங்களின் மூலக்கூறுகள் மற்றும் சேர்மங்களின் மூலக்கூறுகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை இது எடுத்துரைக்கிறது. டால்டன் அணுக்கொள்கையின் வரம்புகள். அணு என்பது பிளக்க முடியாத மிகச்சிறிய துகள் என்பது தவறு. ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணு நிறைகளைப் பெற்றுள்ளன, ஐசோடோப்புகள். வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணுநிறையைப் பெற்றுள்ளன, ஐசோபார்கள். ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாகக்கூடிய பொருள்கள் வெவ்வேறு பண்புகளைப் பெற்றிருக்கின்றன. உதாரணமாக நிலக்கரி, கிராஃபைட், வைரம் ஆகிய 3 கார்பன் அணுக்களால் ஆனவை. ஆனால் அவற்றின் பண்புகள் வேறுபடுகின்றன. தாம்சனின் அணு மாதிரி. எலக்ட்ரான்களின் கண்டுபிடிப்புக்குப் பிறகு ஜே. தாம்சன் என்ற இங்கிலாந்து நாட்டு அறிவியல் அறிஞர் 1904ஆம் ஆண்டு தனது அணுக் கொள்கையை வெளியிட்டார். அணுவின் வடிவமானது 10 - 10 மீ ஆரமுடைய கோளத்தை ஒத்துள்ளது என்று தாம்சன் கருதினார். எதிர்மின் சுமையுடைய துகள்கள் நேர்மின் சுமையுடைய கோளத்தில் புதைந்து காணப்படுகின்றன. எனவேதான் ஒரு அணுவானது நடுநிலைத் தன்மையுடன் உள்ளது என்றும் அவர் கருதினார். தாம்சனின் மாதிரியானது பிளம் புட்டிங் மாதிரி, பிளம் புட்டிங் மாடல், அல்லது தர்பூசணிப்பழ மாதிரி, வாட்டர்மெலன் மாடல் எனவும் அழைக்கப்படுகிறது. தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகள் எதிர்மின்சுமையுடைய எலக்ட்ரான்களாகவும் அதிலுள்ள சிவப்பு நிற சதைப்பகுதியானது நேர்மின் சுமையுடைய புரோட்டான்களாகவும் கருதப்படுகின்றன. மேலும் அணுவின் நிறையானது அணு முழுவதும் சமமாக பரவியிருப்பதாக கருதப்பட்டது. தாம்சன் அணு மாதிரியின் வரம்புகள்.
தாம்சன் அணு மாதிரியானது அணுவின் நடுநிலைத்தன்மையை விளக்குகிறது. ஆனால் கீழ்க்கண்டவற்றிற்கான சரியான விளக்கங்களை அதனால் தர இயலவில்லை. 1. நேர்மின்னூட்டம் பெற்ற கோளம் எவ்வாறு எதிர்மின்னூட்டம் பெற்ற எலக்ட்ரான்களை ஈர்த்து மின் நடுநிலைத்தன்மை அடைவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது என்பதை விளக்க முடியவில்லை. 2. இந்த அணு மாதிரியானது புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களைப் பற்றி மட்டும் விவரிக்கிறது. நியூட்ரான்களைப் பற்றி கூறவில்லை. ரூதர்போர்டின் அணுக்கொள்கை. தாம்சனின் அணுக்கொள்கையில் சில குறைபாடுகள் இருந்தன. எர்னஸ்ட் ரூதர்போர்டு இதற்கான ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தினார். ஜே. தாம்சன் இவர் ஒரு சோதனையை மேற்கொண்டார். இவர் மெல்லிய தங்கத் தகட்டினை நேர்மின்னூட்டம் கொண்ட ஆல்பா கதிர்களைக் கொண்டு மோதச் செய்தார். அதிக திசைவேகம் கொண்ட பெரும்பான்மையான ஆல்பா கதிர்கள் எவ்வித தடையையும் சந்திக்காமல் தங்கத் தகட்டினை ஊடுருவிச் செல்வதைக் கண்டறிந்தார். ஒரு சில ஆல்பா கதிர்கள் தங்கத் தகட்டின் மீது மோதி பின்னோக்கி வருவதனையும் கண்டறிந்தார். ரூதர்போர்டு இதனை மிக முக்கியமாக கருதினார். துப்பாக்கி குண்டானது மெல்லிய காகிதத்தின் மீது மோதி பின்னோக்கி வந்தால் அது எவ்வளவு வியப்பாக இருக்குமோ அதுபோல் இந்நிகழ்வு வியப்பாக உள்ளது என அவர் விவரித்தார். இச்சோதனையின் அடிப்படையில் ரூதர்போர்டு தனது புகழ்பெற்ற அணுக்கொள்கையை வெளியிட்டார். அவரின் கருத்துக்களாவன: 1. அதிக அளவிலான ஆல்பா கதிர்கள் தங்கத் தகட்டினை ஊடுருவி செல்கின்றன எனில் அணுவானது பெரும்பாலும் வெற்றிடத்தினைக் கொண்டிருக்க வேண்டும். 2. எந்தப் பகுதியிலிருந்து நேர்மின்னூட்டம் பெற்ற கதிர்கள் பின்னோக்கி வந்தனவோ அப்பகுதி முழுவதும் நேர்மின்தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியின் அளவானது வெற்றிடத்தினை ஒப்பிடும்போது அளவில் மிகச்சிறியதாக இருக்க வேண்டும். இதனை அடிப்படையாகக் கொண்டு அணு அமைப்பினைப் பற்றிய தமது கொள்கையினை ரூதர்போர்டு வெளியிட்டார். இக்கொள்கைக்காக அவருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ரூதர்போர்ட்டின் கொள்கைகள் பின்வருமாறு: 1. அணுவின் மையத்தில் உள்ள அணுக்கருவானது நேர்மின்தன்மை கொண்டதாக உள்ளது. அணுவின் பெரும்பான்மையான நிறையானது அதன் மையத்தில் அமைந்துள்ளது. 2. எதிர்மின்தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் அணுக்கருவினைச் சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. 3. அணுவின் அளவோடு ஒப்பிடும்போது அணுக்கருவானது அளவில் மிகச் சிறியதாகும். அடிப்படை அணுத்துகள்கள். 20ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற கண்டுபிடிப்புகள் யாவும் அனைத்து தனிமங்களின் அணுக்களும் மிகச்சிறிய அணுக்கூறுகளான எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரானால் ஆனவை என்பதனை நிரூபித்தன. ஹைட்ரஜன் அணுவின் எலக்ட்ரானுக்கும் கார்பன் அணுவின் எலக்ட்ரானுக்கும் இடையில் எவ்வித வேறுபாடும் இல்லை. இதேபோல் அனைத்து தனிமங்களின் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒரே பண்புகளைக் கொண்டுள்ளன. ஒரு அணுவினை உருவாக்கும் இத்துகள்கள் அணுவின் அடிப்படைத்துகள்கள் என அழைக்கப்படுகின்றன. 1878ஆம் ஆண்டில் சர் வில்லியம் குரூக் என்பவர் மின்னிறக்க குழாயைக் கொண்டு சோதனை மேற்கொள்ளும்போது இரு உலோக மின்வாய்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் கண்ணிற்கு புலப்படும் வகையில் ஒளிக்கற்றை பாய்வதைக் கண்டார். இக்கதிர்கள் குரூக் கதிர்கள் அல்லது கேதோடு கதிர்கள் எனப்பட்டன. இச்சோதனையில் பயன்படுத்தப்படும் மின்னிறக்க குழாய் குறுக் குழாய் அல்லது கேதோடு கதிர் குழாய் எனப்படுகிறது. கேதோடு கதிர் குழாய் என்பது வாயு நிரப்பப்பட்ட, இருபுறமும் மூடப்பட்டு ஒரு நீண்ட கண்ணாடி குழாயாகும். இதன் இரு முனைகளிலும் இரு உலோகத் தகடுகள், மின்வாய்கள், அதிக மின்னழுத்த வேறுபாடு தரும் மின்கலனுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மின்கலனின் எதிர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் கேதோடு, எதிர்மின்வாய் எனவும், நேர்மின் முனையுடன் இணைக்கப்படும் மின்வாய் ஆனோடு, நேர்மின்வாய் எனவும் அழைக்கப்படுகிறது. மேலும் அதன் பக்கக் குழாயானது இறைப்பானுடன் பம்ப் இணைக்கப்பட்டுள்ளது. மின்னிறக்க குழாயினுள் உள்ள அழுத்தத்தை குறைக்க இறைப்பான் பயன்படுகிறது.
மின்சாரம் காற்றின் வழியே பாயும் போது வாயு மூலக்கூறுகளிலிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன. இதுவே மின்னிறக்கம் எனப்படும். புரோட்டான்கள் பி. புரோட்டான்கள் என்பவை அணுக்கருவினுள் அமைந்துள்ள நேர்மின்னூட்டம் பெற்ற துகள்கள் ஆகும். இவை பெற்றுள்ள நேர்மின்னூட்டத்தின் மதிப்பு எலக்ட்ரான்கள் பெற்றுள்ள எதிர்மின்னூட்டத்தின் மதிப்பிற்கு சமமாகும். புரோட்டான் கண்டுபிடிப்பு. அணுவானது நடுநிலைத்தன்மை உடையது. அணுவில் எதிர் மின்னூட்டம் கொண்ட துகள்கள் இருப்பதால் அவற்றை சமன் செய்ய அதே அளவிலான நேர்மின்னூட்டம் கொண்ட துகள்கள் இருக்க வேண்டும் என கோல்ட்ஸ்டீன் கருதினார். கோல்ட்ஸ்டீன் துளையிடப்பட்ட எதிர்மின் வாயை பயன்படுத்தி எதிர்மின்வாய் கதிர் சோதனையை மீண்டும் நடத்தினார். குறைந்த அழுத்தத்தில் உள்ள வாயுவினுள் உயர் மின் அழுத்தத்தை செலுத்தும்போது எதிர் மின்வாயின் பின்புறம் மங்கிய சிவப்பு நிற ஒளியானது தோன்றுவதைக் கண்டார். இக்கதிர்கள் நேர்மின்வாயிலிருந்து உருவாவதால் அவை நேர்மின்வாய் கதிர்கள் அல்லது ஆனோடு கதிர்கள் அல்லது கால்வாய் கதிர்கள் என அழைக்கப்பட்டன. நேர்மின்வாய் கதிர்கள் நேர்மின்னூட்டம் கொண்ட துகள்களால் ஆனவை. கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் துத்தனாக சல்பைடு பூசப்பட்டு திரையில் விழும்போது கண்ணிற்கு புலப்படும் ஒளியை உமிழ்கின்றன. இப்பொருள்கள் ஒளிரும் பொருள்கள் எனப்படுகின்றன. ஆனோடு கதிர்களின் பண்புகள். ஆனோடு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கின்றன. ஆனோடு கதிர்கள் துகள்களால் ஆனவை. ஆனோடு கதிர்கள் மின்புலம் மற்றும் காந்த புலத்தால் விலக்கமடைகின்றன. அவை நேர் மின்னூட்டம் கொண்டுள்ளதால் எதிர் மின்வாயை நோக்கி விலக்கமடைகின்றன. நேர் மின்வாய் கதிர்களின் பண்புகள் மின்னிறக்கக் குழாயினுள் இருக்கும் வாயுவின் தன்மையைச் சார்ந்து அமையும். துகளின் நிறை மின்னிறக்கக் குழாயில் உள்ள வாயுவின் அணு நிறைக்கு சமமாக இருக்கும். நியூட்ரான்கள் என். இவை அணுக்கருவினுள் அமைந்துள்ளன. நியூட்ரான்கள் எவ்வித மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை. ஹைட்ரஜன், புரோட்டியம் தவிர அனைத்து அணுக்கருக்களும் நியூட்ரான்களைக் கொண்டுள்ளன. அணுக்கருவினுள் புரோட்டான்கள், நியூட்ரான்கள் எனப்படும் இரண்டு வகையான துகள்கள் காணப்படுகின்றன. அவை நியூக்ளியான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நியூட்ரான் கண்டுபிடிப்பு. ஜே தாம்சனின் காலத்தில் 2 அடிப்படை துகள்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன, புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான். 1932ஆம் ஆண்டு ஜேம்ஸ் சாட்விக் மற்றொரு அடிப்படை துகளான நியூட்ரானைக் கண்டுபிடித்தார். அணுவில் நியூட்ரான்களின் அமைவிடத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தை ரூதர்போர்டு தனது அணுக் கொள்கையில் குறிப்பிட்டுள்ளார். ரூதர்போர்டு அணுமாதிரியைப் பற்றி விரிவாக உங்களது மேல் வகுப்புகளில் அறிந்து கொள்ளலாம். நியூட்ரானின் பண்புகள். நியூட்ரான் மின்சுமையற்ற துகள். எனவே இது மின் நடுநிலைத்தன்மை வாய்ந்தது. இதன் நிறை புரோட்டானின் நிறைக்கு சமமானது. நியூட்ரானின் நிறை 1.61024 கி. எலக்ட்ரான்கள் இ. எலக்ட்ரான்கள் எதிர் மின்னூட்டம் பெற்ற துகள்கள் ஆகும். இவை ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதைகளில் அணுக்கருவினைச் சுற்றி வருகின்றன. புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் நிறையுடன் ஒப்பிடும்போது ஒரு எலக்ட்ரானின் நிறை புறக்கணிக்கத்தக்க அளவில் உள்ளது. எனவே ஒரு அணுவின் நிறையானது அணுக்கருவினுள் அமைந்துள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறையினை மட்டுமே சார்ந்திருக்கிறது. அணுக்கருவின் வெளியே காணப்படும் அனைத்து எலக்ட்ரான்களின் மொத்த எதிர் மின்னூட்டமானது அணுக்கருவின் உள்ளே காணப்படும் புரோட்டான்களின் மொத்த நேர் மின்னூட்டத்திற்கு சமமாக இருக்கும். இதன் காரணமாகவே அணுக்கள் மின் நடுநிலைமையுடன் காணப்படுகின்றன. எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு. 10,000 வோல்ட் அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் அழுத்த மின்சாரத்தை வளிமண்டல அழுத்தத்தில் வாயு அல்லது காற்றினால் நிரப்பப்பட்ட மின்னிறக்க குழாயினுள் செலுத்தும்போது காற்றின் வழியே எந்தவித மின்சாரமும் பாய்வதில்லை.
ஆனால் மின்னிறக்க குழாயில் 0.001 மிமி அளவிலான மிக குறைந்த வளிமண்டல அழுத்தத்தில் நிரப்பப்பட்டிருக்கும் வாயுவின் வழியே 10,000 வோல்ட் அளவிலான உயர் அழுத்த மின்சாரத்தை செலுத்தும் போது குழாயின் மறுமுனையில் ஒளிர்தல் ஏற்படுவதைக் காணலாம். இக்கதிர்கள் எதிர்மின்வாயிலிருந்து வெளிவருவதால் கேதோடு கதிர்கள், எதிர்மின்வாய் கதிர்கள் எனப்பட்டன. பின்னர் எலக்ட்ரான்கள் எனப் பெயரிடப்பட்டன. கேதோடு கதிர்களின் பண்புகள். கேதோடு கதிர்கள் எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி நேர்கோட்டில் பயணிக்கின்றன. தோடு கதிர்கள் துகள்களால் உருவாக்கப்பட்டவை. எனவே இவை நிறை மற்றும் இயக்க ஆற்றலை பெற்றிருக்கின்றன. கேதோடு கதிர்கள் எதிர்மின் சுமையை பெற்றுள்ளதால் அவை மின்புலம் மற்றும் காந்த புலத்தால் விலக்கமடைகின்றன. கேதோடு கதிர்களின் பண்புகள் மின்னிறக்க குழாயில் நிரப்பப்படும் வாயுக்களைப் பொறுத்து மாறுபடுவதில்லை. அணு மற்றும் அணு நிறை. எந்த ஒரு பொருள் நிறை மற்றும் பருமனை பெற்றுள்ளதோ அப்பொருள் பருப்பொருள் எனப்படும். பருப்பொருள்களின் அடிப்படை துகள்கள் அணுக்கள் ஆகும். இந்த அணுக்களே பருப்பொருள்களின் நிறைக்கு காரணம். நவீன அணுக்கொள்கையின்படி அணுவானது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் போன்ற உபதுகள்களை தன்னுள் கொண்டுள்ளது. இவற்றில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் குறிப்பிடத்தக்க நிறையைப் பெற்றுள்ளன. இவற்றுடன் ஒப்பிடும்போது எலக்ட்ரான்களின் நிறை மிகவும் குறைவு. எனவே ஒரு அணுவின் நிறைக்கு புரோட்டான்களும் நியூட்ரான்களுமே காரணமாக உள்ளன. இதன்படி புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதலே அந்த அணுவின் நிறை எண் எனப்படும். தனித்த அணுவானது மிகவும் சிறியது. எனவே அதன் நிறையை கணக்கிடுவது மிகவும் சிரமமானது. நாம் பெரும பொருள்களின் நிறையை கிராம் மற்றும் கிலோகிராமில் கணக்கிடுவோம். அதுபோல அணுவின் நிறையானது அணு நிறை அலகினால் அமு அளக்கப்படுகிறது. கார்பன் ஐசோடோப்புகளில் 6 புரோட்டான்களையும் 6 நியூட்ரான்களையும் பெற்றுள்ள C12 அணுவின் நிறையில் 12 இல் ஒரு பகுதியே அணு நிறை அலகு ஆகும். குறிப்பு: தற்காலத்தில் அணுநிறையை குறிப்பிட அமு என்ற குறியீட்டிற்கு பதில் U என்ற குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. ஏறத்தாழ ஒரு புரோட்டானின் நிறை அல்லது நியூட்ரானின் நிறையானது 1 அமு ஆகும். ஒப்பு அணுநிறை RAM. அணு என்பது மிகச்சிறியதாக இருப்பதால் அதனுடைய நிறையை நேரடியாக கணக்கிட முடியாது. எனவே முற்காலத்தில் அணுநிறையை கணக்கிடுவதற்கு அதனோடு தொடர்புடைய மற்றொரு தனிமத்தின் நிறையோடு ஒப்பிட்டு கணக்கிட்டார்கள். அவர்கள் ஒரே மாதிரியான நிறையைக் கொண்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களை ஒரே நேரத்தில் எடுத்துக்கொண்டு அவற்றில் ஒரு தனிமத்தின் அணுநிறைக்கு குறிப்பிட்ட மதிப்பை அளித்து அதனை திட்ட அளவாகக் கொண்டு அதனுடன் ஒப்பிட்டு மற்ற தனிமங்களின் அணுநிறைகளை கணக்கிட்டனர். இவ்வாறு பெறப்பட்ட அணுநிறை ஒப்பு அணுநிறை எனப்படும். முதலில் ஹைட்ரஜன் அணுவின் நிறையை திட்ட அளவாகக் கொண்டு மற்ற அணுக்களின் நிறைகள் கணக்கிடப்பட்டன. ஹைட்ரஜனின் ஐசோடு பண்புகளால் பின்னர் ஹைட்ரஜன் அணுவிற்கு பதில் ஆக்சிஜன் அணுவானது திட்ட அளவாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. தற்போது அணுநிறை 12 கொண்ட கார்பனின் நிலைத்த ஐசோடோப்பான C12 ஐசோடோப்பானது ஒப்பீட்டு அணு நிறையை கணக்கிட திட்ட அளவாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரு தனிமத்தின் ஒப்பு அணுநிறை என்பது அத்தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறைக்கும் C12 அணுவின் நிறையில் 1/12 பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதமாகும். இது AR என்று குறிப்பிடப்படுகிறது. இதனை திட்ட அணு எடை எனவும் அழைக்கலாம். ஒப்பு அணுநிறை AR ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணு நிறை ஒரு C12 இன் அணு நிறையில் 1/12 பங்கின் நிறை அணு நிறையை கணக்கிடக்கூடிய நவீன முறையான நிறை நிறமாலைமானி முறையில் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் மெத்தட் C12 திட்ட அளவாக பயன்படுத்தப்படுகிறது.
பெரும்பாலான தனிமங்களில் ஒப்பு அணுநிறையானது முழு எண்களை ஒட்டியே உள்ளதால் கணக்கீட்டிற்கு எளிதாக முழு எண்களாக மாற்றியே பயன்படுத்துகிறோம். அட்டவணையில் சில தனிமங்களின் ஒப்பு அணுநிறைகள் பட்டியலிடப்பட்டுள்ளது. சராசரி அணுநிறை. ஆம். ஒரு தனிமத்தின் அணுநிறையை எவ்வாறு கணக்கிடுவாய்? இவற்றை கணக்கிடுவது என்பது மிகவும் சிரமம். ஏனெனில் தனிமங்கள் இயற்கையில் பல ஐசோடோப்புகளின் கலவையாக உள்ளன. ஒவ்வொரு ஐசோடோப்பும் தனித்து நீ அணுநிறையைக் கொண்டுள்ளது. தனிமத்தின் அணுநிறையை கணக்கிடும் பொழுது இந்த ஐசோடோப்புகளை கணக்கில் எடுத்துக்கொள்வது அவசியம். ஒரு தனிமத்தின் சராசரி அணுநிறை என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய கணக்கிடப்பட்ட ஐசோடோப்புகளின் சராசரி நிறையை குறிப்பதாகும். ஆனால் இயற்கையில் அனைத்து ஐசோடோப்புகளும் ஒரே அளவில் கிடைப்பதில்லை. அணுநிறையை கணக்கிடும் போது அனைத்து ஐசோடோப்புகளின் நிறைகள் மற்றும் சதவீத அளவுகள் போன்றவை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. எனில் சராசரி அணுநிறை என்றால் என்ன? உதாரணமாக 9 மீ அணுநிறை உள்ள ஐசோடோப்பு 50 விழுக்காடும் 10 மீ அணுநிறை உள்ள ஐசோடோப்பு 50 விழுக்காடும் எடுத்துக் கொள்ளப்பட்டால் அதனுடைய சராசரி அணுநிறை கணக்கிடப்படுகிறது. சில நேரங்களில் அணு எடை என்பது சராசரி அணுநிறையை குறிப்பதாகும். தனிம வரிசை அட்டவணையின்படி பெரும்பாலான தனிமங்களின் அணுநிறை என்பது முழு எண்களாக இருப்பதில்லை என அறியப்படுகிறது. உதாரணமாக தனிம வரிசை அட்டவணையில் கார்பனின் அணுநிறை 12.00 அமு என்பதற்கு பதிலாக 12.01 அமு என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் கார்பனின் அணுநிறையை கணக்கிடும்போது C12 மற்றும் C13 என் ஐசோடோப்புகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. கார்பன் 12 மற்றும் கார்பன் 13 ஆகியவற்றின் இயற்கை பரவல்கள் முறையே 98.90% மற்றும் 1.10% ஆகும். கார்பனின் அணுநிறை 12 அமு என்பது கார்பன் ஐசோடோப்புகளின் சராசரி அணுநிறையே தவிர தனித்த கார்பனின் அணுநிறை அல்ல. அணு எண் மற்றும் நிறை எண். அணு எண் மற்றும் நிறை எண் அனைத்து தனிமங்களும் ஒரே மாதிரியான எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களால் ஆனவை எனில் எவ்வாறு ஒரு கார்பன் அணு ஓர் இரும்பு அணுவிலிருந்து மாறுபடுகிறது? தொடர்ந்து நிகழ்ந்த ஆய்வுகளின் மூலம் ஓர் அணுவின் உட்கருவினுள் உள்ள புரோட்டான்கள் அந்த தனிமம் எத்தகையது என்பதை நிர்ணயம் செய்கிறது என்று அறிந்தனர். எடுத்துக்காட்டாக, ஒரு அணுவின் உட்கருவினுள் ஒரே ஒரு புரோட்டான் இருந்தால் அத்தகைய அணு ஹைட்ரஜன் அணுவாகும். ஒரு அணுவின் உட்கருவினுள் 8 புரோட்டான்கள் இருந்தால் அது ஆக்சிஜன் அணுவாகும். அணு எண் Z. ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கையே அந்த அணுவின் அணு எண் ஆகும். இது Z என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஓர் அணுவின் அணு எண் தெரியுமானால் அவ்வணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கையை நம்மால் கண்டறிய இயலும். கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் படங்களை உற்று நோக்கவும். ஹைட்ரஜன் அணுக்கருவானது ஒரே ஒரு புரோட்டானைக் கொண்டுள்ளது. அணுக்கருவிற்கு வெளியே ஒரு எலக்ட்ரான் மட்டுமே சுற்றி வருகிறது. எனவே ஹைட்ரஜனின் அணு எண் Z1 ஆகும். ஹீலியம் அணுவானது அதன் அணுக்கருவினுள் 2 புரோட்டான்களையும் அணுக்கருவிற்கு வெளியே 2 எலக்ட்ரான்களையும் கொண்டுள்ளது. எனவே அதன் அணு எண் Z2 ஆகும். படத்தில் கொடுக்கப்பட்ட ஆக்சிஜனின் அணு அமைப்பினைக் காணவும். அதன் அணு எண் யாது? நிறை எண் I அல்லது அணுநிறை. ஒரு அணுவின் மொத்த நிறையும் அதன் அணுக்கருவினுள் காணப்படுகிறது என்று நாம் படித்தோம். இதிலிருந்து நாம் நிறை எண்ணை பெற முடியும். நிறை எண் என்பது அணுக்கருவினுள் உள்ள மொத்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமமாகும்.
நிறை எண் அல்லது அணுநிறை புரோட்டான்களின் எண்ணிக்கை நியூட்ரான்களின் எண்ணிக்கை. APN. ஒரு லித்தியம் அணுவானது 3 புரோட்டான்களையும் 4 நியூட்ரான்களையும் கொண்டுள்ளது. எனவே அதன் நிறை எண் A347. ஒரு சோடியம் அணுவானது 11 புரோட்டான்களையும் 12 நியூட்ரான்களையும் கொண்டுள்ளது. எனவே அதன் நிறை எண் A11-12-23. அணு நிறைக்கும் அணு எண்ணிற்கும் உள்ள தொடர்பு. நிறை எண் A, அணு எண் Z, நியூட்ரான்களின் எண்ணிக்கை N. அணு எண் Z, புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. நிறை எண் அணு எண் Z, நியூட்ரான்களின் எண்ணிக்கை N. AZN. சில ஐசோடோப்புகள் கதிரியக்க தன்மை கொண்டவை ஏன்? ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை அவுட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை விட அதிகமாகும் போது சில உட்கருக்கள் நிலைப்புத்தன்மை அற்றதாக உள்ளன. இந்த நிலைப்புத்தன்மையற்ற உட்கருக்கள் பிளவுற்று கதிரியக்கத்தை தொடர்ச்சியாக உமிழ்கின்றன. இவை கதிரியக்க ஐசோடோப்புகள் எனப்படுகின்றன. AZ3 மற்றும் C14. பல தனிமங்கள் ஐசோடோப்புகளைக் கொண்டுள்ளன. அவற்றுள் சில கதிரியக்க தன்மை கொண்டவை. கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள். கதிரியக்கத தன்மை நம்மைச் சுற்றிலும் உள்ளது. நாம் உண்ணும் உணவு, சுவாசிக்கும் காற்று, வாழும் கட்டிடங்கள் என நம்மைச் சுற்றிலும் குறைந்த அளவில் கதிரியக்க தன்மை கொண்ட பொருட்கள் காணப்படுகின்றன. இந்த கதிரியக்கம் எப்போதும் காணப்படும். எனவே நம்மைச் சுற்றிலும் மிகுந்த அளவில் இயற்கையாக குறைந்த கதிரியக்கம் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நமது உடலில் காணப்படும் பொட்டாசியம் 40 என்ற கதிரியக்க ஐசோடோப்பு தொடர்ந்து கதிரியக்கத்தை மிக குறைந்த அளவில் உமிழ்கிறது. இருப்பினும் அவை நம் உடலில் எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துவது இல்லை. கீழ்காணும் படம் கதிரியக்க கார்பன் C14 நம்மைச் சுற்றிலும் காணப்படுகிறது என்பதனை காட்டுகிறது. ஐசோபார்கள். ஒத்த நிறை எண்களையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோபார்கள் எனப்படும். ஐசோடோன்கள். ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஐசோடோன்கள் எனப்படும். ஒரு அணுவின் எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி எவ்வாறு அமைந்துள்ளன? ஒவ்வொரு அணுவும் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அடங்கிய நேர்மின் சுமை உள்ள உட்கருவைக் கொண்டுள்ளது. எதிர்மின்சுமுள்ள எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட வட்டப்பாதையில் ஆர்பிட்டில் உட்கருவை சுற்றி வருகின்றன என்பதை இதுவரை கண்டறிந்தோம். இவ்வாறு உட்கருவைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு ஆர்பிட்டிலும் எலக்ட்ரான்கள் அவற்றின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அமைந்துள்ள ஒழுங்கமைவை குறிப்பிடுவதே எலக்ட்ரான் அமைப்பு எனப்படும். அணுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு. எலக்ட்ரான்கள் ஆர்பிட் எனப்படும் வட்டப்பாதைகளில் உட்கருவைச் சுற்றி வருகின்றன என்பதை நீ அறிவாய். அணுக்களில் உள்ள இந்த ஆர்பிட்டுகளில் எலக்ட்ரான்கள் பகிர்ந்து நிரப்பப்படுவது குறிப்பிட்ட விதிகள் நிபந்தனைகளுக்குட்பட்டே நிகழ்கிறது. இவ்விதிகள் எலக்ட்ரான் அமைப்புக்கான போர் மற்றும் பொறி விதிகள் என்று அழைக்கப்படுகிறது. அணுவின் கூடுகளில் எலக்ட்ரான் பங்கீட்டுக்கான விதிகளை போர் மற்றும் பொறி பின்வருமாறு முன்மொழிந்தனர். விதி 1. சோகஸ்மெய்லி ஒரு வட்டப்பாதையில் இடங்கொள்ளும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2 என்ற வாய்ப்பாட்டால் கணக்கிடப்படுகிறது. N என்பது முதன்மை குவாண்டம் எண் ஆகும். அதாவது உட்கருவிலிருந்து கூட்டின் வரிசை எண். விதி 2. சோகஸ்மெய்லி கூடுகள் அவற்றின் ஆற்றல்களின் ஏறு வரிசையில் எலக்ட்ரான்களால் படிப்படியாக நிரப்பப்படுகின்றன. விதி 3. சோகஸ்மெய்லி வெளிவட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 8க்கு மிகாமலும். இணைதிறன் எலக்ட்ரான். அணுவின் உட்கருவிலிருந்து கடைசியாக உள்ள வெளிக்கூடு இணைதிறன் கூடு என்றும் அதில் உள்ள எலக்ட்ரான்கள் இணைதிறன் எலக்ட்ரான்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன.
ஹைட்ரஜன் அணுவின் வெளிக்கூட்டில் ஒரு எலக்ட்ரான் மட்டுமே உள்ளது. எனவே அது ஒரு இணைதிறன் எலக்ட்ரானை பெற்றுள்ளது. அதுபோலவே கார்பனுக்கு வெளிக்கூட்டில் 4 எலக்ட்ரான்கள் உள்ளன. எனவே அதற்கு 4 இணைதிறன் எலக்ட்ரான்கள் உள்ளன. தனிமங்களின் வேதிப்பண்புகள் அவற்றின் இணைதிறன் எலக்ட்ரான்களால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஏனெனில் அவை மட்டுமே வேதிவினையில் பங்கெடுக்கின்றன. வெளிக்கூட்டில் சம எண்ணிக்கையில் எலக்ட்ரான்களை உடைய தனிமங்கள் ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டிருக்கும். வேறுபட்ட எண்ணிக்கையில் இணைதிறன் எலக்ட்ரான்களை உடைய தனிமங்கள் வெவ்வேறு பண்புகளை கொண்டிருக்கும். 1 அல்லது 2 அல்லது 3 இணைதிறன் எலக்ட்ரான்களை உடைய தனிமங்கள் ஹைட்ரஜனைத் தவிர்த்து உலோகங்கள் எனப்படுகின்றன. இது போன்ற தனிமங்கள் எலக்ட்ரான்களை இழந்து நேர் மின்னூட்டங்களைக் கொண்ட அயனிகளை உருவாக்கும். அவையே எதிர் அயனிகள். ஏக ந இ ந 2 8 1 முதல் 2 வரை 8. வெளிக்கூட்டில் 4 முதல் 7 எலக்ட்ரான்கள் வரை கொண்ட தனிமங்கள் அலோகம் எனப்படுகின்றன. இது போன்ற தனிமங்கள் எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் மின்னூட்டங்களைக் கொண்ட அயனிகளை உருவாக்கும். அவையே நேர் அயனிகள். எயுட்கா Cle Cl 7 இணைதிறன் எலக்ட்ரான்களைக் கொண்டிருக்கும். 2 8 7 2 8 8. இணைதிறன். ஒரு தனிமத்தின் இணைதிறன் என்பது அத்தனிமம் மற்றொரு தனிமத்துடன் சேரும் திறனின் அளவு ஆகும். மேலும் அது வேதிவினையில் பங்கு பெறும் எலக்ட்ரான் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். 1 2 3 4 போன்ற இணைதிறன் எலக்ட்ரான்களை உடைய தனிமங்களின் இணைதிறன் 1 2 3 4 ஆகவே இருக்கும். ஒரு தனிமத்தின் இணைதிறன் எலக்ட்ரான்கள் 5 6 7 ஆகஸ்ட் இருந்தால் அதன் இணைதிறன் 3 2 1 ஆகவே இருக்கும். அதாவது அணு நிலைப்புத்தன்மையை அடைய தேவையான 8 எலக்ட்ரான்களை பெற முறை 3 2 1 எலக்ட்ரான்கள் தேவைப்படுகின்றன. அணுவின் வெளிக்கூடு முழுமையாக எலக்ட்ரான்களால் நிரப்பப்பட்டிருப்பின் அத்தனிமத்தின் இணைதிறன் 0 ஆகும். ஏக நியானின் எலக்ட்ரான் வடிவமைப்பு 2 8 முடிவு பெற்றது. அதனால் அதன் இணைதிறன் 0 ஆகும். மெக்னீசியம் மற்றும் சல்பரின் இணைதிறனை குறிப்பிடு. மெக்னீசியத்தின் எலக்ட்ரான் வடிவமைப்பு 2 8 2 அதனால் அதன் இணைதிறன் 2. சல்பரின் எலக்ட்ரான் வடிவமைப்பு 2 8 6 அதனால் அதன் இணைதிறன் 2. குவாண்டம் எண்கள் அறிமுகம். அணுக்களின் கூடுகளை K L M N என்றும் அவற்றின் துணைக்கூடுகளை S P D F என்றும் பெயரிடக் கற்றுக்கொண்டோம். எலக்ட்ரான்கள் ஒரு சில விதிகளுக்குட்பட்டு கூடுகளில் நிரம்புகின்றன. நாம் இப்பொழுது ஓர் அணுவின் எலக்ட்ரான்களை தனித்தன்மை பெறும்படி வடிவமைக்கலாமா? அணுவில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானின் தனித்தன்மையை அதன் 4 குவாண்டம் எண்களின் அடிப்படையிலேயே அமையும். அணுவின் உள்ளிருக்கும் அணு ஆர்பிட்டல் மற்றும் எலக்ட்ரான்களின் வடிவமைப்பு மற்றும் வேறுபாட்டை குறிக்கும் எண்கள் குவாண்டம் எண்கள் எனப்படும். ஒருவரிடம் நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் என்பதை எவ்வாறு விளக்குவீர்கள்? நீங்கள் உங்களது முகவரியிலிருந்து தொடங்குவீர்கள். இது ஒரு எலக்ட்ரானின் தனித்தன்மை அடையாளம் போன்றது. நீங்கள் ஒரு கட்டிடத்தின் இடத்தை குறிக்கும் போது எப்பொழுதும் பட்டியலிடுவீர்கள். அது எந்த நாட்டில் உள்ளது, எந்த மாநிலத்தில் உள்ளது, எந்த நகரத்தில் உள்ளது மற்றும் எந்த இருப்பிடம் மற்றும் தெரு, இறுதியாக உங்கள் கதவு எண். எப்படி 2 கட்டடங்கள் ஒரே முகவரியை பெறுவதில்லையோ அதேபோல் 2 எலக்ட்ரான்கள் ஒரே குவாண்டம் எண்களைப் பெறுவதில்லை. குவாண்டம் எண் ஒரு எலக்ட்ரானின் குணாதிசயங்களைக் குறிப்பிடும். எப்படி நம் கட்டடத்தைக் காண்பிக்க 4 வழிகள் உள்ளதோ, நாடு, மாநிலம், நகரம் மற்றும் தெரு முகவரி, அதேபோல் எலக்ட்ரானின் பண்புகளை எடுத்துக் கூற 4 வழிகள் உள்ளது.
அதாவது 4 குவாண்டம் எண்கள் ஆகும். இந்த குவாண்டம் எண்கள் நமக்கு உரைப்பன. உட்கருவிலிருந்து எலக்ட்ரானின் தொலைவு, முதன்மை இக்குவாண்டம் எண். அதனால் சூழப்பட்டிருக்கும் கூடு, அதன் வடிவம், கோண உந்த குவாண்டம் எண். இந்த கூடுகள் அணுவெளியில் எவ்வாறு அமைந்துள்ளன? காந்த குவாண்டம் எண். எலக்ட்ரான் எவ்வகையான சுழற்சியை கொண்டுள்ளது? சுழற்சி குவாண்டம் எண். இணைதிறன். நாம் பிறருடன் கை குலுக்கும்போது, ஒரு கையின் உதவியுடன் ஒருவருடன் கை குலுக்கலாம். அல்லது 2 கைகளின் உதவியுடன் இருவருடன் கை குலுக்கலாம். நமக்கு 2ற்கும் மேற்பட்ட கைகள் இருந்தால் பல நபர்களுடன் கை குலுக்கலாம். இதேபோன்று சில அணுக்கள் ஓர் எலக்ட்ரானையும் சில அணுக்கள் 2 எலக்ட்ரான்களையும் சில அணுக்கள் 3 எலக்ட்ரான்களையும் சில அணுக்கள் 4 எலக்ட்ரான்களையும் பிற அணுக்களுடன் பகிரக்கூடிய தன்மையைப் பெற்றிருக்கும். வேறு சில அணுக்கள் எந்த ஒரு எலக்ட்ரானையும் பகிரக்கூடிய தன்மையைப் பெறாமல் இருக்கும். அணுக்களின் இத்தகைய பண்பிற்கு இணைதிறன் என்று பெயர். அணுக்களைப் பிணைத்திருப்பது எது? எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை, புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்டவை. இவற்றிற்கு இடையே உள்ள ஈர்ப்பே எலக்ட்ரான்களை அதன் வட்டப்பாதைகளில் பிணைத்து வைத்திருக்கிறது. ஓர் அணு பிற அணுவுடன் இணையக்கூடிய திறனை இணைதிறன் எனப்படும். ஓர் அணு எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை பிணைத்து வைத்திருக்க இயலும் என்பதனைக் கொண்டு இது அளவிடப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, ஓர் ஆக்சிஜன் அணு 2 ஹைட்ரஜன் அணுக்களுடன் இணைந்து ஒரு நீர் மூலக்கூறினை உருவாக்கும். எனவே ஆக்சிஜனின் இணைதிறன் 2 ஆகும். குளோரினை பொறுத்தவரையில் அது ஒரே ஒரு ஹைட்ரஜன் அணுவுடன் மட்டுமே இணைந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை உருவாக்கும். எனவே குளோரினின் இணைதிறன் 1 ஆகும். மீத்தேனில் CH4 ஒரு கார்பன் அணு 4 ஹைட்ரஜன் அணுக்களுடன் இணைந்துள்ளது. உங்களால் மீத்தேனில் உள்ள கார்பன் அணுவின் இணைதிறனை யூகிக்க முடிகிறதா? அம்மோனியா மூலக்கூறில் நைட்ரஜன் அணு 3 ஹைட்ரஜன் அணுக்களுடன் இணைகிறது. அம்மோனியாவில் உள்ள நைட்ரஜனின் இணைதிறன் மதிப்பு என்ன? வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் அல்லது ஒரே தனிமத்தின் அணுக்கள் இணைந்து மூலக்கூறுகள் உருவாகும். வேறு ஒரு தனிமத்தின் அணு அல்லது அணுக்களுடன் இணையும் ஒரு தனிமத்தின் அணுக்களின் எண்ணிக்கையை இணைதிறன் தீர்மானிக்கிறது. இணைதிறன் மதிப்பு 1 கொண்ட தனிமங்கள் ஒற்றை இணைதிறன் தனிமங்கள் எனப்படும். ஏ ஹைட்ரஜன் மற்றும் சோடியம். இணைதிறன் மதிப்பு 2 கொண்ட தனிமங்கள் இரட்டை இணைதிறன் தனிமங்கள் எனப்படும். ஏ ஆக்சிஜன் மற்றும் பெரிலியம். இணைதிறன் மதிப்பு 3 கொண்ட தனிமங்கள் மும்மை இணைதிறன் தனிமங்கள் எனப்படும். ஏ நைட்ரஜன் மற்றும் அலுமினியம். சில தனிமங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைதிறனை பெற்றிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, இரும்பு ஆக்சிஜனுடன் இணைந்து 2 வகையான ஆக்சைடுகளை உருவாக்கும். பெர்ரஸ் ஆக்சைடு 2 இணைதிறனையும் பெர்ரிக் ஆக்சைடு 3 இணைதிறனையும் கொண்டுள்ளன. இவற்றைப் பற்றி விரிவாக உயர் வகுப்புகளில் கற்க இருக்கிறீர்கள். பல்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று இணையும் போது சேர்மங்களின் மூலக்கூறுகள் உருவாகின்றன. இந்நிகழ்வுகளில் நாம் அத்தனிமங்களின் இணைதிறன் மதிப்பினை அறிந்து வைத்திருப்பது அவசியமாகும். சில தனிமங்களின் இணைதிறன் அட்டவணை இல் தரப்பட்டுள்ளன. இணைதிறனைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு ருதர்போர்டு மற்றும் நீல்ஸ் போரின் அணு மாதிரியைப் பற்றி சிறிது அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ருதர்போர்டின் கூற்றுப்படி அணுவானது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் போன்ற அணுக்கூறுகளைப் பெற்றுள்ளது. அவற்றுள் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் அணுவின் மத்தியில் உள்ள உட்கருவில் காணப்படுகின்றன. எலக்ட்ரான்கள் உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. இந்த வட்டப்பாதை ஆர்பிட் அல்லது எலக்ட்ரான் கூடு எனப்படுகிறது.
ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான் கூட்டினைக் கொண்டுள்ளது. அவற்றின் கடைசி எலக்ட்ரான் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களே இணைதிறன் எலக்ட்ரான்கள் எனப்படுகின்றன. இக்கூடு இணைதிறன் கூடு எனப்படுகிறது. எலக்ட்ரான் கூடுகளில் உள்ள எலக்ட்ரான்களின் ஒருங்கமைவு எலக்ட்ரான் அமைப்பு எனப்படும். அனைத்து தனிமங்களின் அணுக்களும் இயல்பாகவே நிலையான எலக்ட்ரான் அமைப்பைப் பெற விரும்புகின்றன. அதாவது அனைத்து அணுக்களும் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பைப் பெற தங்களது இணைதிறன் கூட்டில் 2 படம் 4.5 அணுவில் எலக்ட்ரான் அமைப்பு உக இணர எலரா எலக்ட்ரான்களை பெற்றிருக்க வேண்டும். இந்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள மந்த வாயுக்கள் அதிக நிலைப்புத்தன்மை பெற்றவை. உதாரணமாக ஹீலியம் தனது இணைதிறன் கூட்டில் 2 எலக்ட்ரான்களையும் நியான் தனது இணைதிறன் கூட்டில் 8 எலக்ட்ரான்களையும் பெற்றிருப்பதால் அவை எந்த வேதிவினையிலும் ஈடுபடுவதில்லை. மேலும் அவை அதிக நிலைப்புத்தன்மை கொண்டுள்ளன. ஒரு அணுவின் இணைதிறன் எலக்ட்ரான்களே வேதிவினையில் பங்கு பெறுவதால் அவையே அவ்வணுவின் வேதிப் பண்புகளை தீர்மானிக்கின்றன. வெவ்வேறு அணுக்கள் வெவ்வேறு இணையும் திறனை பெற்றிருப்பதால் அவை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. ஒரு அணு வேறொரு அணுவுடன் இணையக்கூடிய திறனே அவ்வணுவின் இணைதிறன் எனப்படும். ஒரு வேதிவினையின் போது நிலைப்புத்தன்மையை அடைவதற்காக அந்த அணுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட அல்லது பகிர்ந்து கொள்ளப்பட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையே அந்த அணுவின் இணைதிறன் ஆகும். இணைதிறனின் வகைகள். நாம் முன்னரே கூறியவாறு அணுக்கள் நிலைத்த தன்மையை பெறுவதற்காக எலக்ட்ரான்களை இழக்கவோ அல்லது ஏற்கவோ செய்கின்றன. ஒரு அணுவின் இணையும் திறனை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அந்த அணு எலக்ட்ரான்களை இழக்கிறதா அல்லது ஏற்கிறதா என்பதை அடிப்படையாகக் கொண்டு இணைதிறனானது 2 முறைகளில் விளக்கப்படுகிறது. பெரும்பாலும் உலோக அணுக்கள் அவற்றின் இணைதிறன் கூட்டில் 1 முதல் 3 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. வேதிவினையின் போது இவ்வணுக்கள் நிலைத்த தன்மையை பெறுவதற்காக 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழந்து நேர்மின்சுமையை பெறுகின்றன. எனவே இவ்வணுக்கள் நேர்மறை இணைதிறன் பாசிட்டிவ் வேலன்சி கொண்டவை எனப்படுகின்றன. உதாரணமாக சோடியம் அணுவானது வேதிவினையின் போது தனது இணைதிறன் கூட்டில் உள்ள ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின்சுமையை பெறுகின்றது. எனவே சோடியம் நேர்மறை இணைதிறனைக் கொண்டதாகும். அலோக அணுக்கள் அவற்றின் இணைதிறன் கூட்டில் 4 முதல் 7 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளன. வேதிவினையின் போது இவ்வணுக்கள் நிலைத்த தன்மையை பெறுவதற்காக 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்று எதிர்மின்சுமையை பெறுகின்றன. எனவே இவ்வணுக்கள் எதிர்மறை இணைதிறன் நெகட்டிவ் வேலன்சி கொண்டவை எனப்படுகின்றன. உதாரணமாக குளோரின் அணுவானது வேதிவினையின் போது ஒரு எலக்ட்ரானை ஏற்று எதிர்மின்சுமையை பெறுகின்றது. எனவே குளோரின் எதிர்மறை இணைதிறனைக் கொண்டதாகும். அணுக்களைப் பொறுத்து இணைதிறனை கணக்கிடுதல். பொதுவாக அணுக்களின் இணைதிறனானது ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் குளோரின் ஆகிய அணுக்களின் இணைதிறனைப் பொறுத்து கணக்கிடப்படுகிறது. ஹைட்ரஜனை பொறுத்து இணைதிறனை கணக்கிடுதல். ஹைட்ரஜன் தனது இணைதிறன் கூட்டில் உள்ள ஒரு எலக்ட்ரானை இழப்பதால் அதன் இணைதிறன் 1 ஆகும். இதனை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு பிற தனிமங்களின் இணைதிறன் கணக்கிடப்படுகிறது. ஒரு தனிமத்தின் ஒரு அணுவுடன் இணையக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையே அத்தனிமத்தின் இணைதிறன் எனப்படும். உதாரணமாக ஹைட்ரஜன் குளோரைடு மூலக்கூறில் ஒரு ஹைட்ரஜன் அணு ஒரு குளோரின் அணுவுடன் இணைகிறது. எனவே குளோரினின் இணைதிறன் 1. அதேபோல் நீர் மூலக்கூறில் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரு ஆக்சிஜன் அணுவுடன் இணைகின்றன. எனவே ஆக்சிஜனின் இணைதிறன் 2. ஆனால் சில தனிமங்கள் ஹைட்ரஜனுடன் வினைபுரிவதில்லை. எனவே குளோரின் மற்றும் ஆக்சிஜனைப் பொறுத்து அவற்றின் இணைதிறன்களை கணக்கிடலாம்.
ஏனெனில் பெரும்பாலான தனிமங்கள் குளோரின் மற்றும் ஆக்சிஜனுடன் வினைபுரிகின்றன. குளோரினை பொறுத்து இணைத்திறனை கணக்கிடுதல். குளோரினின் இணைத்திறன் 1 என்பதால் ஒரு தனிமத்தின் ஒரு அணுவுடன் இணையக்கூடிய குளோரின் அணுக்களின் எண்ணிக்கையே அத்தனிமத்தின் இணைத்திறன் எனப்படுகிறது. சோடியம் குளோரைடு நாசியல் மூலக்கூறில் ஒரு குளோரின் அணு ஒரு சோடியம் அணுவுடன் இணைகிறது. எனவே சோடியத்தின் இணைத்திறன் 1. மெக்னீசியம் குளோரைடு AgCl2 மூலக்கூறில் 2 குளோரின் அணுக்கள் ஒரு மெக்னீசியம் அணுவுடன் இணைவதால் மெக்னீசியத்தின் இணைத்திறன் 2. ஆக்சிஜனை பொறுத்து இணைத்திறனை கணக்கிடுதல். ஆக்சிஜனின் இணைத்திறன் 2 என்பதால் ஒரு தனிமத்தின் ஒரு அணுவுடன் இணையக்கூடிய ஆக்சிஜன் அணுக்களின் எண்ணிக்கையினை 2ஆல் பெருக்கினால் கிடைப்பதே அத்தனிமத்தின் இணைத்திறன் ஆகும். உதாரணமாக மெக்னீசியம் ஆக்சைடில் MgO ஒரு மெக்னீசியம் அணு ஒரு ஆக்சிஜன் அணுவுடன் இணைவதால் மெக்னீசியத்தின் இணைத்திறன் 2. மாறும் இணைத்திறன். ஒரு சில தனிமங்களின் அணுக்கள் ஒன்றிணைந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும் போது அவற்றின் இணையக்கூடிய திறன்கள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அத்தகைய சேர்மங்களின் தனிமங்கள் மாறக்கூடிய இணைத்திறன்களைப் பெற்றுள்ளன. உதாரணமாக தாமிரம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து குப்ரஸ் ஆக்சைடு Cu2O மற்றும் குப்ரிக் ஆக்சைடு CO ஆகிய 2 சேர்மங்களை உருவாக்குகிறது. இதில் குப்ரஸ் ஆக்சைடில் Cu2O தாமிரத்தின் இணைத்திறன் 1, குப்ரிக் ஆக்சைடில் CO தாமிரத்தின் இணைத்திறன் 2 ஆகும். இவற்றுள் குறைந்த இணைத்திறன் கொண்ட உலோகச் சேர்மத்திற்கு பெயரிடும்போது உலோகத்தின் பெயருடன் OS என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். அதுபோலவே அதிக இணைத்திறன் கொண்ட உலோகச் சேர்மத்திற்கு பெயரிடும்போது உலோகத்தின் பெயருடன் I என்ற பின்னொட்டை சேர்க்க வேண்டும். சில நேரங்களில் உரோம எண்களை I, 2, 3, 4 உலோகத்தின் பெயருடன் சேர்த்தும் எழுதலாம். அயனிகள். ஒரு அணுவில் எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் சம எண்ணிக்கையில் இருப்பதால் அணுவானது நடுநிலைத்தன்மை வாய்ந்ததாக உள்ளது. ஆனால் வினையில் ஈடுபடும்போது நிலைத்த தன்மையை பெறுவதற்காக அணுக்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழக்கவோ அல்லது ஏற்கவோ செய்கின்றன. ஒரு அணு எலக்ட்ரானை ஏற்பதால் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. எனவே அவ்வணு எதிர்மின்சுமை பெறுகிறது. எலக்ட்ரானை இழப்பதால் ஒரு அணுவில் புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. எனவே அவ்வணு நேர்மின்சுமை பெறுகிறது. இத்தகைய நேர்மின்சுமை அல்லது எதிர்மின்சுமை பெற்ற அணுக்களே அயனிகள் எனப்படுகின்றன. இவ்வாறு இழக்கப்பட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது நேர்க்குறியுடன் சேர்த்து அத்தனிமத்தின் குறியீட்டின் மேற்புறத்தில் குறிக்கப்படும். அதுபோலவே ஏற்கப்பட்ட எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது எதிர்க்குறியுடன் சேர்த்து அந்த தனிமத்தின் குறியீட்டின் மேற்புறத்தில் குறிக்கப்படும். சில நேரங்களில் ஒன்றிற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒன்றாக இணைந்து எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது ஏற்றோ முறையே நேர்மின்சுமையுடைய அல்லது எதிர்மின்சுமையுடைய அயனித் தொகுப்பு உறுப்புகளாக மாறுகின்றன. அயனிகளின் வகைகள். அயனிகள் இருவகையாக பிரிக்கப்படுகின்றன. அவை நேரயனி மற்றும் எதிரயனி ஆகும். நேரயனி வேதிவினையின் போது ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழப்பதால் நேர் மின்சுமையை பெறுகிறது. இவையே நேரயனி அல்லது நேரயனி தொகுப்பு எனப்படும். உதாரணமாக சோடியம் அணுவானது நிலைத்த தன்மையை பெறுவதற்காக ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர் மின்சுமை கொண்ட சோடியம் நேரயனியாக மாறுகிறது. சோடியம் நேரயனியானது Na என குறிப்பிடப்படுகிறது. எதிரயனி வேதிவினையின் போது ஒரு அணுவானது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை ஏற்பதால் எதிர் மின்சுமையை பெறுகிறது. இவையே எதிரயனி அல்லது எதிரயனி தொகுப்பு எனப்படும்.
உதாரணமாக குளோரின் அணுவானது நிலைத்த தன்மையை பெறுவதற்காக ஒரு எலக்ட்ரானை ஏற்று எதிர்மின்சுமை கொண்ட குளோரின் எதிரயனியாக மாறுகிறது. குளோரின் எதிரயனியானது Cl என குறிப்பிடப்படுகிறது. அயனிகளின் வெவ்வேறு இணைதிறன்கள். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் தனியாகவோ அல்லது குழுவாகவோ எலக்ட்ரான்களை இழப்பதாலோ அல்லது ஏற்பதாலோ உருவாகக்கூடிய மின்சுமை 1, 2, 3 மற்றும் 4 என இருந்தால் அவை முறையே ஒற்றை மின்சுமை, இரட்டை மின்சுமை, மும்மை மின்சுமை மற்றும் 4 மின்சுமை பெற்ற அயனிகள் அல்லது அயனி தொகுப்புகள் என குறிப்பிடப்படுகின்றன. எதிரயனிகள், எதிரயனி தொகுப்புகள் மற்றும் நேரயனிகளின் நேரயனி தொகுப்புகள். இணைதிறன். ஒரு சேர்மத்தின் அயனி அல்லது அயனி தொகுப்புகளுடன் இணைந்துள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை அல்லது ஒற்றை மின்சுமை கொண்ட அணுக்களின் Cl எண்ணிக்கையே அந்த அயனி அல்லது அயனி தொகுப்புகளின் இணைதிறன் ஆகும். உதாரணமாக சல்பூரிக் அமிலத்தில் A2SO4 ஒரு சல்பேட் SO4 2 அயனி தொகுப்புடன் 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்துள்ளதால் SO4 2- இன் இணைதிறன் 2. அம்மோனியம் குளோரைடில் ஒரு அம்மோனியம் ஏனேட் 4 அயனி தொகுப்புடன் ஒரு குளோரின் அணு இணைந்துள்ளதால் ஏனேட் 4 இன் இணைதிறன் 1. மூலக்கூறு மற்றும் மூலக்கூறு நிறை. மந்த வாயுக்களைத் தவிர பெரும்பாலான தனிமங்களின் அணுக்களானது அதே தனிமத்தின் அணுக்களுடனோ அல்லது பிற தனிமங்களின் அணுக்களுடனோ இணைந்தே காணப்படும். இதற்கு மூலக்கூறு என்று பெயர். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் அவைகளுக்கிடையேன ஒரு வலுவான வேதிக்கவர்ச்சி விசையால் வேதிப்பிணைப்பால் ஒன்றிணைந்து உருவாகக்கூடியது ஓர் மூலக்கூறு ஆகும். மூலக்கூறுகளின் வகைப்பாடுகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே தனிமத்தின் அணுக்களோ அல்லது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களோ மாறா விகித விதிப்படி ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றிணைந்து உருவாவதே மூலக்கூறு எனப்படும். ஆகவே மூலக்கூறு என்பது தனிமமாகவோ அல்லது சேர்மமாகவோ இருக்கலாம். ஒரு மூலக்கூறானது ஒரே தனிமத்தின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது ஒத்த அணு மூலக்கூறு என அழைக்கப்படும். ஒரு மூலக்கூறானது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது வேற்றணு மூலக்கூறு என அழைக்கப்படும். மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அம்மூலக்கூறின் அணுக்கட்டு எண். ஒப்பு மூலக்கூறு நிறை RMA. மூலக்கூறுகள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை, ஆதலால் அதற்கு நிறை உண்டு. ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின் மூலக்கூறு நிறையானது CO2 அளவீட்டினைப் பொறுத்து அளக்கப்படுவதால் அது ஒப்பு மூலக்கூறு நிறை எனப்படும். ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஒரு மூலக்கூறின் நிறைக்கும் CO2 அணுவின் நிறையில் 1/12 பங்கின் நிறைக்கும் உள்ள விகிதமாகும். ஒரு மூலக்கூறின் ஒப்பு மூலக்கூறு நிறையானது அம்மூலக்கூறில் உள்ள அனைத்து அணுக்களின் ஒப்பு அணுநிறைகளின் கூடுதலுக்கு சமம். அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கிடையேயான வேறுபாடு. அணுக்கள் மூலக்கூறுகளுடைய அடிப்படை துகள்களாக இருந்த போதிலும் இவை இரண்டும் பல பண்புகளில் வேறுபடுகின்றன. அட்டவணை 7.5 அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்குமான பல்வேறு வேறுபாடுகள் தொகுக்கப்பட்டுள்ளன. அணுக்கள் ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய பகுதி அணு ஆகும். மந்த வாயுக்களைத் தவிர ஏனைய அணுக்கள் தனித்த நிலையில் இருப்பதில்லை. மந்த வாயுக்களைத் தவிர ஏனைய அணுக்கள் வினைத்திறன் மிக்கவை. அணுக்களில் வேதிப்பிணைப்புகள் இல்லை. மூலக்கூறுகள் தனிமம் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய பகுதி மூலக்கூறு ஆகும். மூலக்கூறுகள் தனித்த நிலையில் இருக்கும். மூலக்கூறுகள் வினைத்திறன் குறைந்தவை. மூலக்கூறுகளில் வேதிப்பிணைப்புகள் உள்ளன. மோல் கருத்து. இதுவரை நாம் பரப்பொருள்களில் உள்ள தனித்த அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளைப் பற்றி படித்தோம்.
அணுநிறை அலகானது தனிமங்களின் அணுநிறைகளுக்கு இடையேயான ஒரு ஒப்பீட்டு மதிப்பினை வழங்குகிறது. ஆனால் அணுக்கள் மிகச்சிறிய நிறையைக் கொண்டிருப்பதால் அணுநிறை அலகைக் கொண்டு பெரும எண்ணிக்கையிலான அணுக்களின் நிறையை கணக்கிடுவது என்பது சரியான முறையல்ல. நாம் பெரும மாதிரிகளின் எண்ணிக்கையை அளவிட பல்வேறு அளவிடும் முறைகளை ஏற்கனவே வழக்கத்தில் கொண்டுள்ளோம். உதாரணமாக ஜோடி, 2 உருப்படிகள் மற்றும் டஜ இன் 12 உருப்படிகள் போன்றவை அனைவருக்கும் நன்கு தெரிந்த அலகுகள் ஆகும். அதுபோல அதிக எண்ணிக்கை கொண்ட அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை குறிப்பிடுவதற்கு ஒரு சிறப்பு அலகு தேவைப்பட்டது. எனவே வேதியியலாளர்கள் அணுக்களையும் மூலக்கூறுகளையும் அளவிடுவதற்கு மோல் என்ற அலகை பயன்படுத்துகின்றனர். இங்கு மோல் என்ற சொல் துகள்களின் எண்ணிக்கையை மட்டுமே குறிப்பிடுகிறது. அளவீட்டு முறையில் ஒரு மோல் என்பது கார்பன் -12 C12 ஐசோடோப்பின் 12 கிராம் அல்லது 0.012 கிலோகிராம் நிறையில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான அடிப்படை துகள்களை அணுக்கள், மூலக்கூறு மற்றும் பிற கொண்ட பொருளின் அளவாகும். 12 கிராம் நிறை கொண்ட C12 ஐசோடோப்பில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை சோதனை முறையில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது இத்தாலிய அறிவியல் அறிஞர் அவகாட்ரோ என்பவரால் முன்மொழியப்பட்டதால் அவரது பெயரிலேயே அவகாட்ரோ எண் என அழைக்கப்படுகிறது. இதன் மதிப்பு 6.023 ஆகும். ஆகவே ஒரு மோல் என்பது 6.023 துகள்களால் மூலக்கூறுகளா ஆனது. உதாரணமாக 5 மோல் ஆக்சிஜன் மூலக்கூறுகளில் 6.023 மூலக்கூறுகள் உள்ளன. மோல் தத்துவம். மோல் என்பதனை எண்ணிக்கை அலகாக பயன்படுத்தி மூலக்கூறுகளின் நிறை மற்றும் பருமனை கணக்கிடும் முறையே மோல் தத்துவம் ஆகும். மோல்களின் எண்ணிக்கையானது கிடைக்கப் பெற்ற கீழ்கண்ட பல்வேறு வகையான தரவுகளிலிருந்து பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. அணுக்களின் மோல்களின் எண்ணிக்கை, மூலக்கூறுகளின் மோல்களின் எண்ணிக்கை, வாயுக்களின் மோல்களின் எண்ணிக்கை, திட்ட வெப்ப அழுத்த நிலையில் STP, திட்ட மோலார் பருமன் 22.4 லிட்டர். அயனிகளின் மோல்களின் எண்ணிக்கை. குறிப்பு: திட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலை என்பது 273.15 K மற்றும் 1 வளிமண்டல அழுத்தத்தை குறிக்கும். ஒரு அணுவின் மோல். ஒரு மோல் அணு என்பது 6.023 அணுக்களை குறிப்பிடுவதாகும். இது அந்த அணுவின் கிராம் அணு நிறைக்கு சமம். உதாரணமாக ஒரு மோல் ஆக்சிஜன் அணு என்பது 6.023 ஆக்சிஜன் அணுக்களைக் கொண்டது. அதன் கிராம் அணுநிறை 16 கிராம். ஒரு மூலக்கூறின் மோல். ஒரு மோல் மூலக்கூறு என்பது 6.023 மூலக்கூறுகளை குறிப்பிடுவதாகும். இது அந்த மூலக்கூறின் கிராம் மூலக்கூறு நிறைக்கு சமம். உதாரணமாக ஒரு மோல் மூலக்கூறு ஆக்சிஜன் என்பது 6.023 ஆக்சிஜன் மூலக்கூறுகளைக் கொண்டது. அதன் கிராம் மூலக்கூறு நிறை 32 கிராம். மோலார் பருமன். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் STP, ஒரு மோல் வாயுவானது 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி பருமனை ஆக்கிரமிக்கும். இது மோலார் பருமன் எனவும் அழைக்கப்படும். மோல்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் பல்வேறு முறைகள். மோல்களின் எண்ணிக்கை நிறை அணு நிறை மூலக்கூறு நிறை அணுக்களின் எண்ணிக்கை 6.023 மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 6.023 1/12% இயைபு. நாம் இதுவரை
கொடுக்கப்பட்ட பருப்பொருள்களில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையை பற்றி படித்தோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் சேர்மங்களில் உள்ள குறிப்பிட்ட தனிமங்களின் சதவீத இயைபு தேவைப்படுகிறது. சேர்மங்களின் சதவீத இயைபு என்பது 100 கிராம் சேர்மத்தில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் நிறையை குறிப்பதாகும். உதாரணமாக, நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் சதவீத இயைபை கீழ்க்கண்டவாறு கணக்கிடலாம். தனிமத்தின் நிறை சதவீதம் சேர்மத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் நிறை 100 சேர்மத்தின் மூலக்கூறு நிறை. நீரின் மூலக்கூறு நிறை A2O2 1 16-18 கிராம். ஹைட்ரஜனின் சதவீத இயைபு 2/18 111.11%. ஆக்சிஜனின் சதவீத இயைபு 16/18 188.89%. சதவீத இயைபானது சேர்மங்களின் விகித வாய்ப்பாடு மற்றும் மூலக்கூறு வாய்ப்பாட்டைக் கண்டறிவதில் பயன்படுகிறது. அவகாட்ரோ கருதுகோள்கள். 1811 இல் அவகாட்ரோ என்ற அறிவியல் அறிஞர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கும் அவற்றின் பருமனுக்கும் இடையேயான தொடர்பினை வெவ்வேறு சூழ்நிலைகளில் கண்டறிந்து அவரது கருதுகோள்களை வெளியிட்டார். அவகாட்ரோ கூற்றின்படி, மாறா வெப்ப மற்றும் அழுத்த நிலையில் சம பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சம அளவு எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளைக் கொண்டிருக்கும். இதன்படி கொடுக்கப்பட்ட வாயுக்களின் பருமனானது அவ்வாயுவின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்விகிதத்தில் தொடர்புடையதாக இருக்கும். எனில் V என்பது பருமனையும் N என்பது வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கையையும் குறிப்பதாகக் கொண்டால் அவகாட்ரோ விதிப்படி Vn V மாறிலி N. ஆகவே 1 லி ஹைட்ரஜனில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 1 லிட்டர் ஆக்சிஜனில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். இதன் மூலம் வாயுக்களின் பருமனானது அவற்றின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்விகித தொடர்பு கொண்டது என்பது தெளிவாகிறது. விளக்கம். ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் இணைந்து ஹைட்ரஜன் குளோரைடு உருவாகும் வினையை எடுத்துக்கொள்வோம். A2 வாயு, Cl2 வாயு, 2 ACl வாயு. 1 பருமன் 1 பருமன் 2 பருமன். அவகாட்ரோ விதிப்படி ஒரு பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் N எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை பெற்றிருக்கும். 1 மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடு என்பது மூலக்கூறு ஹைட்ரஜனையும் மூலக்கூறு குளோரினையும் கொண்டது. இதன் மூலம் மூலக்கூறுகளை பிரிக்க முடியும் என்பது தெளிவாகிறது. இது டால்டனின் அணுக் கொள்கையை ஒத்திருக்கிறது. 1.14 அவகாட்ரோ விதியின் பயன்பாடுகள். கே-லூசாக் விதியினை விவரிக்கிறது. வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணை கணக்கிட உதவுகிறது. அவகாட்ரோ விதியினை பயன்படுத்தி வாயுக்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கணக்கிடலாம். மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பை வருவிக்க உதவுகிறது. அனைத்து வாயுக்களின் கிராம் மோலார் பருமனை 22.4 லிட்டர் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் கணக்கிடுவதில் பயன்படுகிறது. V2B புத்தகங்களை வாங்கிட 9442522432 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணவும்.